நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கத்த. சீதா, என்னால ஷாப்பிங் பண்ண போக முடியல. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு உனக்கு பிடிச்சது ஐயோ வாங்கிக்கோ. இல்லத்த, எனக்கு வேண்டாம். வேணாம் சொல்லக்கூடாது. பிடி, வாங்கிக்கோமா. சீதா, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. எல்லாரும் உன் மேல இருக்கிற அன்புனால gift கொடுக்கறாங்க. ஆனா உன் புருஷன் மட்டும் உனக்கு கிஃப்டும் கொடுக்கல, உனக்கு வாழ்த்தும் சொல்லல. ராம், நீ இன்னும் சீதாவை விஷ் பண்ணலையா? அம்மா, விஷ் பண்ணலாம் தான் நினைச்சேன். ஆனா போன் வந்துச்சு, அதான். சரி, பரவாயில்ல. இப்ப விஷ் பண்ணு. சீதா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அண்ணா, ஒரு நிமிஷம். ரெண்டு பேரும் அப்படியே சேர்ந்து நில்லுங்கண்ணா, ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். நல்லா இருக்குண்ணா, சேர்ந்து நில்லுங்கண்ணா ப்ளீஸ். அண்ணி நில்லுங்க நீ. அண்ணா, அண்ணி தோள் மேல கை போடுங்கண்ணா. சூப்பரா ஒரு ஸ்னாப் எடுக்கலாம். ரவி, ஓகே. சூப்பர்ண்ணா. அத்தை, உங்களுக்கு அப்பவே கொடுக்கணும்னு நினைச்சேன். இந்தாங்க அத்தை. புருஷனுக்கு மட்டும் கேக் ஊட்டின, ஆனா அத்தைக்கு ஊட்டல.
அத்தை, உங்களால தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த நாள நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். சீதா, நான் உன்னை விருப்பப்பட்டுதான் இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தேன். உன்னை சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது என்னோட கடமைமா. அத்தை, இப்பதானே அங்க இருந்து வந்தோம், அதுக்குள்ள போன் பண்றா? ஹலோ அம்மா, நீ இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் என்ன நல்லா நடந்ததுன்னு தெரியுமா? என்னடி நடந்துச்சு? அம்மா, அந்த ராம் சீதாவோட கைய புடிச்சு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு சொல்லி விஷ் பண்றாமா. அவ்வளவுதானே? அப்புறம் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டாங்கம்மா. என்னடி சொல்ற? ஆமாம்மா. அம்மா, அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், கடைசி வரைக்கும் இந்த வீட்ல நான் வேலைக்காரியா தான் இருக்கணும். பிரியா, இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத. நான் இருக்கிற வரைக்கும் அப்படியெல்லாம் நடக்க விட மாட்டேன். அம்மா, இத தடுக்கணுமே, ஏதாவது ஒரு வழி சொல்ல. நீ ஒரு வேலை செய். அம்மா, நீ அவங்கள பிரிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுனா, என்னையும் என் புருஷனையும் பிரிக்கிறதுக்கு வழி சொல்லிட்டு இருக்க. நல்ல ஐடியா குடுக்குற. உன்னை நம்பினா அவ்வளவுதான். ஏய், இந்த பானுமதி எது சொன்னாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்டி. முதல்ல நான் சொன்ன மாதிரி செய், அப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு. பிரியா, பிரியா, என்னம்மா யோசிக்கிற? அம்மா, உன்னை நம்பி செஞ்சா எதுவும் தப்பு வராதுல்ல? பிரியா, உன் புருஷனை பத்தி எனக்கு தெரியாதா? யோசனை பண்ணாம அம்மா சொன்ன மாதிரி அங்க செய். சரிம்மா, பண்றேன். சரி, போன வை. ஆமா, எதுக்கு எடுத்தாலும் அவ ஏன் பயப்படுறா? பானுமதிக்கு இருக்கிற தைரியம் நம்ம பொண்ணுக்கு ஏன் வரமாட்டேங்குது? தேவிடா, என் பொண்ணை காப்பாத்து. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் சந்தியா. ஹாய் பிரியா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. என்ன, என்னெல்லாம் மறந்துட்டியா? ரொம்ப நாளா போனையே காணும். பட்ல கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன் பிரியா. அது சரி, எப்படி இருக்காரு உன் லவர்? அவருக்கு என்னடி, ரொம்ப நல்லா இருக்காரு. அப்புறம் பிரியா, நான் உன்னை உடனே மீட் பண்ணணும். அப்படியா? முதல்ல நீ போனை கட் பண்ணிட்டு வீட்டுக்கு வா. நான் உங்க வீட்டுக்கு முன்னாடி தான் நிக்கிறேன். முதல்ல வெளியே வா.
என்ன வீட்டுக்கு முன்னாடியா? சரி ஓகே பை, நான் வரேன். ஹாய் பிரியா. ஹே ஹாய். வாட் a pleasant surprise. என்ன திடீர்னு? எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். ஒரு விசேஷத்துக்கு இன்வைட் பண்ண தான் வந்திருக்கேன். ஏய் சரண்யா. ஹாய். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன திடீர்னு? உன்னை பார்க்க தான் வந்தேன். அப்படியா? வா வா. சந்தியாவும் பிரியாவும் நம்மள மாதிரி ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கணும். ஏய் உனக்கு அவள தெரியுமா? தெரியுமே. நாங்க 2 பேரும் ஒரே வீட்டுக்கு தான் மருமகளா போக போறோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? இவ யாருன்னு உனக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? என் லவரோட தம்பியை தான் இவ கல்யாணம் பண்ணிக்க போறா. பாட்டி, என்னம்மா? இவ என் ஃப்ரெண்டு சரண்யா. ஓ, சரண்யா, இது பாட்டி, அது பெரிய. வணக்கம் பாட்டி. வணக்கம் ஆண்டி. நல்லா இருமா. நல்லா இருமா. பாட்டி, என் கல்யாண பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க பெர்மிஷன் கொடுத்தா சீதாவை ஒரு நாள் முன்னாடியே வந்து கூட்டிட்டு போயிடுவேன். ஆ, ராம்கிட்ட பேசி அனுப்பி வைக்கிறேம்மா. அனுப்புறேன்னு சொல்லக்கூடாது. நீங்கெல்லாம் கண்டிப்பா வரணும். ஆ, சரி சரி. இந்தாங்க பாட்டி. ம். சரண்யா, நீ பேசிட்டு நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். ஆ, ஏம்மா கல்யாணம் எங்கம்மா? நான் ஒரு விசேஷம் சொன்னேன்ல, அது என் கல்யாணம் தான். ஹே சூப்பர், கங்க்ராட்ஸ் பா. தேங்க்யூ பிரியா. ஒரு நிமிஷம். இந்த இன்விடேஷன். நீ கண்டிப்பா என் கல்யாணத்துக்கு வந்துடணும். ஷூர், கண்டிப்பா வரேன். இங்க பாரு, நான் உன் கல்யாணத்துக்கு வரலன்னு சொல்லி நீயும் வராம இருந்துடக்கூடாது. கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வந்துருவேன்ப்பா. ம். அத்தை, ஆ, சுமித்ரா கிட்ட கொடு. கொடு. வாங்கிக்கம்மா. சீதா, நல்லா இருமா. சீதா, கல்யாணத்துல உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன? கல்யாணத்துக்கு வா, அப்ப சொல்றேன். சரி. பாட்டி, அப்ப நான் கிளம்புறேன். சரிம்மா. ஆண்டி வரேன். ஆண்டி. ஆ. பாட்டி, கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். போயிட்டு வாமா. வா. நல்ல பொண்ணுல. சீதா, அத்தை, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். சுமித்ராவும் பாட்டியும் கோவிலுக்கு போயிருக்காங்க. நீ பத்திரமா இருன்னு. அக்கா என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன பயம் அத்தை? அவ இருக்கிறதுனால தாமா எனக்கு பயமாவே இருக்கு. பாத்துக்க. தனியா நிக்கிறா. இப்ப சொன்னாதான் கரெக்டா இருக்கும். சீதா, என்னக்கா? வேலை செஞ்சிட்டு இருக்கியா? ஆ, என்னோட ரூமுக்கு கொஞ்சம் வரியா? உன்னால எனக்கு ஒரு உதவி ஆகணும். இதோக்கா, இதை நறுக்கிட்டு அப்புறமா வரேன். முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துருமா, மறந்துடாத. சரிக்கா. ம். இவ என்ன இன்னும் அங்க பண்ணிட்டு இருக்கா? என்ன பண்ணலாம்? இவ வரத்துக்குள்ள வேலையை முடிச்சிடலாம்.
ஓகே ஃபைன் கண்டிப்பா சொல்றேன். நாளைக்கு ஆபீஸ் வரும்போது அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இல்ல நாளைக்கு பாத்துக்கலாம். கூப்பிடுறேன், இப்போ கொஞ்ச நேரத்துல பேசுறேன். என்னது துணி எல்லாம் இப்படி சதறி கிடக்கு? பிரியா பிரியா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ, என்னங்க இது? ஏன் துணி எல்லாம் இப்படி கிடக்குது? இல்ல பிரியா, ட்ரெஸ்லாம் சதறி கிடந்துச்சு. நான் தான் எடுத்து மடிச்சு வச்சிட்டு இருந்தேன். அம்மா எதுக்கு இப்படி போட்டு வச்சிருக்க? நான் போட்டேனா? நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு ஏன் மேல பழி சுமத்துறீங்களா? பிரியா, நான் போடல பிரியா. ஆமா, நீங்க தான் பண்ணிருக்கீங்க. நான் வீட்டை வேலை செய்யாம சும்மா இருக்கேங்கிறதுக்காக நீங்க தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்க. பிரியா, உனக்கு உதவி பண்ணலாம் தான் இந்த ட்ரெஸ்லாம் மடிச்சு வச்சிட்டு இருந்தேன். உதவியா? எனக்கா? எல்லாம் எனக்கு நல்லா தெரியுங்க. என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியும் உனக்கு? எல்லாம் தெரியும் எனக்கு. எதுக்கு இவ்வளவு சத்தமா பேசிக்கிறாங்க? என்ன தெரியும் உனக்கு? எல்லாம் தெரியும் சொல்லிட்டு இருக்க. தெரியும்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு கேள்வி மேல கேள்வி கேக்குறீங்க? ஏய், மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்க. எல்லாருமா சேர்ந்து எனக்கு கெட்ட பேர் கொடுக்கணும்னு நீங்க இப்படி பண்றீங்க. ஏய், யூசத்தமா பேச. நான் இந்த வீட்டை சும்மா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? காலையில எழுந்ததுல இருந்து மாடு மாதிரி உழைச்சிட்டு இருக்கேன். இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் சமைச்சு போட்டு துணி துவைச்சு பாத்திரம் கழுவி இந்த வீட்டை கிளீன் பண்ணி எல்லா வேலையும் நானே செஞ்சுட்டு இருக்கேன். என்ன பத்தி யாராவது கவலைப்படுறீங்க? சீதா, வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் வேணும்னு எவ்வளவு நாளா கேட்டுட்டு இருக்கேன். ஆனா அதை பத்தி யாருமே கண்டுக்கவே இல்லை. நான் கேக்குறேன், இந்த வீட்டுல வேற யாருமே இல்லையா? என்ன பார்த்தா எங்க போற? உள்ள அக்கா. அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம். நீ உள்ள வந்து படி. நேத்துல இருந்து சரியாவே படிக்கல. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் எவ்வளவு வேலை செஞ்சிட்டு இருக்கேன். ஆனா யாருக்கும் என் மேல கருணையே இல்ல. பிரியா, ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? துணி எல்லாம் இப்படி சிதற கிடக்கே அப்படின்னு தானே கேட்டேன். அது தப்பா? உனக்கு உதவி பண்ணா அதுவும் தப்பா? நீங்க எனக்கு உதவி பண்ற மாதிரி பண்ணிட்டு எல்லாரும் முன்னாடி நல்ல பேர் எடுத்துக்கிறீங்க. நான் கெட்ட பேர் எடுத்துக்கிறேன். எல்லாம் என்னோட தலை எழுத்து. நான் என்ன சொன்னாலும் நீங்க கேக்குற மாதிரி இல்ல. எனக்கு உங்களை பத்தியும் இந்த வீட்ல இருக்கிறவங்கள பத்தியும் நல்லா புரிஞ்சு போச்சு. இப்ப எதுக்கு இவ இப்படி கத்திட்டு இருக்கா? அத்தை, நீங்க அது இருக்கட்டும். எதுக்கு நான் அமைதியா இருக்கணும்? எதுக்கு இவ இப்ப இப்படி கத்திட்டு இருக்கா? நான் இது வரைக்கும் தெரியல அத்தை. நான் போய் பார்க்கட்டுமா? ஆ, தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன். நீ போய் படி. ராம், இவளை கூட்டிட்டு போ. வா. பிரியா, உன் மனசுல என்னதான் இருக்கு? அதையாவது சொல்ல. ஏன் மனசுல ஒண்ணும் இல்ல, எல்லாம் உங்க மனசுல தான் இருக்கு. நீங்க ஏன் விஷயத்துல ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்ல. நான் உங்களை நம்பி வந்திருக்கேன். அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எதுக்கு இப்படி கத்துற? அத்தா, அது வந்து இவரு. இத பாரு, புருஷன் பொண்டாட்டினா மனஸ்தாபம் வரத்த செய்யும். இல்ல அத்தா, அவரு. உங்க 2 பேர் விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு நான் கேக்கல. ஆனா அது எல்லாருக்கும் தெரியற மாதிரி பிரச்சனை பண்றது சரியில்லை. அத்தா, அது அப்படி இல்ல அத்தா. அது வந்து பாரு, எனக்கு காரணம் தேவையில்லை. நான் சொல்றது அவ்வளவுதான். எந்த பிரச்சனையா இருந்தாலும் அத ரூமுக்குள்ளே பேசி முடிச்சுக்கணும். அதை விட்டுட்டு எல்லாருக்கும் கேக்குற மாதிரி இப்படி கத்தி பேசன, அது நல்லா இருக்காது பிரியா. சீதாவுக்கும் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. ஆனா என்னைக்காவது யார் கூடவாவது இப்படி சத்தம் போட்டு பேசிருக்காளா? அவளுக்கு வாய் இருந்தாதானே அவ பேசுவா. எப்ப பார்த்தாலும் ஏன் மருமகன்னு பெருமையா சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. போதும், நிறுத்து. ரவி, இவகிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல. சொல்ற விதத்துல சொல்லி இவளுக்கு புரிய வை. என்ன துணியெல்லாம் இப்படி சதறி கிடக்கு? அதையும் இவளை மடிச்சு வைக்க சொல்லு.
ஐயோ, நான் போட்ட பிளான் எல்லாம் பாழ போச்சு. ச்சே. ஏன் அவன் கத்துறா? தெரியலங்க, நான் வேணா கேட்டுட்டு வரட்டுமா? ஒண்ணும் வேண்டாம், அதெல்லாம் அம்மா பாத்துப்பாங்க. நீ உன் வேலையை மட்டும் பாரு. போய் நோட் எடுத்துட்டு வந்து எழுது. என்ன எழுதுறது? நேத்து கோவில்ல நடந்தது எல்லாத்தையும் எழுது. ஐயோ, எனக்கு அவ்வளவா எழுத தெரியாதுங்க. ஆ, உனக்கு எவ்வளவு தெரியுமோ அதை மட்டும் எழுது. தெரியலன்னா நான் சொல்லித் தரேன். சரியா? போ போ.